வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு முழு நாட்டுக்கான சட்டமா மாறுது? வாங்க, இந்தியாவோட சட்டமேற்றும் அந்த பயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு யோசனை எப்படி ஒரு தேசிய சட்டமா, அதாவது ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்டா மாறுதுன்னு? இந்த கேள்விக்கு தான் நாம இப்போ பதில் தேட போறோம். முதல்ல ஒரு மசோதா, அதாவது ஒரு பில்னா என்னன்னு ஆரம்பிச்சு அதோட 5 முக்கியமான வகைகளை பத்தி பார்க்க போறோம். கடைசியா ஒரு குட்டி ரீகேப்பும் இருக்கு. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி நாம இந்த பில் அப்படிங்கிற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும். இதுதான் முழு ப்ராசஸுக்கும் அடித்தளமே. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பில் அப்படிங்கறத ஒரு சட்டத்தோட டிராஃப்ட் காப்பி. அது நம்ம நாடாளுமன்றத்தோட 2 அவைகள், அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயும் பாஸ் ஆகி கடைசியா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அது ஒரு முழுமையான சட்டமா, அதாவது ஆக்டா மாறும். இப்போ பெரும்பாலான சட்டங்கள் போற பாதையான ஆர்டினரி பில் ப்ராசஸ பார்க்கலாம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த பில்லுக்கு ஏன் ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஒரு ஆர்டினரி பில்லோட பயணம் 5 முக்கியமான ஸ்டேஜ்களை கொண்டது. முதல்ல ஃபர்ஸ்ட் ரீடிங், இங்க தான் பில்ல அறிமுகப்படுத்துவாங்க. ரெண்டாவதா செகண்ட் ரீடிங், இது ரொம்ப முக்கியமான கட்டம். இங்க தான் பயங்கரமான விவாதமெல்லாம் நடக்கும். மூணாவதா தேர்ட் ரீடிங், விவாதமெல்லாம் முடிஞ்சு ஓட்டிங் நடக்கும். ஒரு சபையில பாஸ் ஆனதும் இதே ப்ராசஸ் அடுத்த சபையிலையும் நடக்கும். கடைசியா 2 சபையும் ஓகே சொன்னதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகும். அவரு சைன் பண்ணதும் அது சட்டமாயிடும். அடுத்து கவர்மெண்டோட பண சம்பந்தப்பட்ட ஸ்பெஷல் பில்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மசோதாக்கள் நேரடியா நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கிறதால இதுக்குன்னு சில தனிப்பட்ட விதிகள் இருக்கு. பண மசோதா, அதாவது மணி பில், இத பத்தி நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 110ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க மேல புதுசா வரி போடுறது, கவர்மெண்ட் வெளிநாட்டுல கடன் வாங்குறதுன்னு நாட்டு பணம் சம்பந்தப்பட்ட எல்லா முக்கிய முடிவுகளும் இந்த பில்லுக்கு கீழே தான் வரும். மணி பில்க்கு சில ரொம்பவே கடுமையான விதிகள் இருக்கு. இத லோக்சபால மட்டும்தான் ஆரம்பிக்கப்படுத்த முடியும். அதுவும் ஒரு அமைச்சரால மட்டும்தான் முடியும். ஒரு பில் மணி பில்லா இல்லையான்னு முடிவு பண்ற கடைசி அதிகாரம் லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்கு. மிக முக்கியமா ராஜ்யசபாவால இந்த பில்ல நிராகரிக்கவோ திருத்தம் செய்யவோ முடியாது. அவங்க வெறும் பரிந்துரைகள் தான் கொடுக்கலாம். 14 நாட்கள் ராஜ்யசபாக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச டைம் இதுதான். ஒரு மணி பில்ல அவங்க 14 நாளைக்குள்ள தங்களோட பரிந்துரைகளோட திருப்பி அனுப்பியாகணும். அப்படி அனுப்பலனா ராஜ்யசபா ஓகே சொல்லாமலேயே அது பாஸ் ஆனதா எடுத்துக்குவாங்க. இது லோக்சபாக்கு கிடைச்ச ஒரு பெரிய பவர். அப்போ இந்த மணி பில்க்கும் ஃபினான்ஷியல் பில்க்கும் என்னதான் வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம் ராஜ்யசபாவோட அதிகாரத்துல தான் இருக்கு. நாம பார்த்த மாதிரி மணி பில்ல ராஜ்யசபாவோட பங்கு ரொம்ப கம்மி. ஆனா ஃபினான்ஷியல் பில்ல ராஜ்யசபா திருத்தங்களை சொல்லலாம். ஏன், ஒரு ஆர்டினரி பில்ல மாதிரி அதை நிராகரிக்க கூட அதிகாரம் இருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மசோதா. இது நம்ம நாட்டோட அடிப்படை சட்டமான அரசியல் அமைப்பையே திருத்துறதுக்கான மசோதா. அதனாலேயே இதோட ப்ராசஸ் ரொம்பவே கடினமா இருக்கும். இந்த மசோதாக்கள் சாதாரண சட்டங்கள் கிடையாது. இதுக்காகவே அரசியல் அமைப்புல ஆர்டிகிள் 368ன்னு ஒரு தனி பிரிவு இருக்கு. அதுல சொன்ன கடினமான ப்ராசஸ ஃபாலோ பண்ணி தான் இதை நிறைவேற்ற முடியும். ஒரு அரசியல் அமைப்பு திருத்த மசோதாவை பாஸ் பண்றது அவ்ளோ சுலபம் இல்ல. இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு ஒன்னு தேவை. அப்படின்னா என்னன்னா, அவையோட மொத்த உறுப்பினர்கள்ல பாதிக்கு மேல சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஓட்டு போடுறவங்கள 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2 சபையிலயும் அரசியலமைப்பு திருத்த மசோதா பாஸ் ஆயிடுச்சுன்னா குடியரசுத் தலைவர் அதுக்கு கண்டிப்பா ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். மத்த பில் மாதிரி இதை திருப்பி அனுப்பவோ நிறுத்தி வைக்கவோ அவருக்கு பவர் கிடையாது. கடைசியா நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான வகை மசோதா. இது அதோட கண்டென்ட் வச்சு வகைப்படுத்தல, மாறா அதை யாரு அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கறத வச்சு வகைப்படுத்துறாங்க. பிரைவேட் மெம்பர் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் குழப்பலாம். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, மந்திரியா இல்லாத எந்த ஒரு எம்பியும் ஒரு பிரைவேட் மெம்பர் தான். இந்த மசோதாவை எந்த ஒரு எம்பியும் அறிமுகப்படுத்தலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம பேசுற மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மாதிரி பல முக்கியமான சட்டங்கள் ஒரு காலத்துல பிரைவேட் மெம்பர் பில்லா தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. சட்டமா மாறுறதுங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 5 வகை பில்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்த்திடலாம். இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க உதவும். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி பில்னா ஆர்டிகிள் 1110, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்னா ஆர்டிகிள் 368. மணி பில் விஷயத்துல ஸ்பீக்கரோட முடிவு தான் ஃபைனல். ராஜ்யசபாக்கு வெறும் 14 நாள் டைம் தான். அப்புறம்
பிரைவேட் மெம்பர்னா மந்திரியா இல்லாத எந்த எம்பியும். இதெல்லாம் பரீட்சையிலயும் சரி பொது அறிவுலயும் சரி அடிக்கடி கேக்குற கேள்விகள். இந்த 5 வகைகளையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க இத ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் OMFCP, அதாவது ஆர்டினரி, மணி, ஃபினான்ஷியல், கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பிரைவேட். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க எதையும் மறக்கவே மாட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த முழு ப்ராசஸும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு பக்கம் மணி பில் மாதிரி வேகமான ப்ராசஸ், இன்னொரு பக்கம் அரசியல் அமைப்பு திருத்தம் மாதிரி ஆழமான விவாதம். இதுல வேகத்துக்கும் ஜனநாயக விவாதத்துக்கும் நடுவுல எந்த வகை மசோதா ஒரு சரியான பேலன்ஸை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.